And more news coming in now. Well, this is the battle for Tamil Nadu elections, which will take place the next year. And before that, the political war of words is escalating, with DMK training its guns at TVK chief Vijay before his tour, which is going on in Tamil Nadu. The Tamil Nadu Deputy Chief Minister Udayanidhi Stalin has again taken that weekend politician jibe at TVK chief Vijay, saying, and I'm quoting Udayanidhi Stalin over here, saying that he only comes outside only for Saturdays. 4 to 5 days in a week, he should be touring various districts where the DMK is putting it all in the battleground. They say that TVK is not doing enough and is only doing its poll campaigning on weekends. Listen into what exactly Udayanidhi Stalin said. பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேம்மா. நான் வாரத்தில் அப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை விட்டு வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது. நான் அதை கிழமை பார்க்க மாட்டேன். நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்க கூட்டமா மக்கள் நிற்பாங்க, மனுக்களோட நிற்பாங்க, தாய்மார்கள் நிற்பாங்க. வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன். நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க. இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் போது கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோன்னே மனுக்கு அதிகமாச்சு. அப்புறம் துணை முதலமைச்சர் வண்டியில வந்து மனு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் நான் நிப்பாட்டி பொறுமையா அவங்க கிட்ட பேசி அந்த அக்காக்களை பார்த்து சகோதரிகளை பார்த்து பேசுவேன். சிலர் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. அப்பதான் நான் நிற்பேன் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பா 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த 3 தேதியில போனீங்கன்னா தைரியமா போலாம். ஏன்னா அந்த 3 நாள்ல தான் பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரவு வச்சிருவாங்க.